ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. தாவேகா மாநாட்டுக்கு போயிருந்தீங்க, பார்த்தேன். தலைவர் விஜய் கூட கை கொடுத்ததும் நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு, என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அரசியலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மதுரைக்கு வாங்க, அரசியல் மாநாடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா மதுரைக்கு வாங்க, திமுக பிஜேபி அடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா மதுரைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாங்கன்னு சொல்லியிருந்தா நான் வரேன்னு சொல்லலை. வெறும் புஷியானதை வச்சுட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு? இதெல்லாம் பொதுமக்கள் பொதுவெளியில் நீங்கள் வந்து அரசியல் விமர்சகர்னு மற்ற நபர்கள்லாம் பேசுனது. வெறும் புஷியானதை வச்சு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை அதை கவனித்து அதே வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு ஆனந்தம் வச்சு என்ன செஞ்சிருவீங்கன்னு கேட்டீங்க, இப்போ செஞ்சுட்டேன் பாடுறான்றார்ல. சினிமா மாநாடுன்னு தான் சார் எல்லாருமே சொல்லுங்கள். இது எந்த முட்டா பேசணும்? அப்படி செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுதான் சார். இளவு வீட்டில் கிளவியெல்லாம் கூட கூட்டமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டில் இளவு விழுந்துருந்தா ஒரு நாளோட அழுக முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ கவனிச்சிங்களா இல்லையா? ஐயோ அழுகிறாங்க கூட்டம் கூட்டமாக பேட்சாக உட்காந்து அழுகிறாங்க. அது பேச பொருள், இது பேசும் பொருள் இல்லை, அழுக விட்டுருக்காப்புல, கதற விட்டுருக்காப்புல. நீங்கள் எந்த அளவுக்கு கதறினா தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் சொல்கிறாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தாமையே திமுக கூடிய அத்தனை எம்எல்ஏ எம்பிஸ் இதை பற்றி பேசுனீங்க. தாக்கத்தை ஏற்படுத்தாமலே சம்பந்தமே இல்லாமல் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான மாதிரி அண்ணாமலை வர திடீர்னு ஸ்டாலினை பற்றி பேசும்போது அண்ணாமலை உங்களுக்கு என்ன வேலை? அப்போ நாகரிகமாக பேசணும், நாகரிகமாக பேசாட்டி பூம்பர்னு அர்த்தம். அதான் நீ சொல்ல வர. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின். காந்தி என்னன்னு சொல்லுவீங்க? தாத்தா காந்தின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோமோ சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லுங்கள். நேரு என்னன்னு சொல்லுவீங்க? நேரு மாமா தானே. இப்போ மாமான்னு சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு கண்ணிய குறைவான வார்த்தைன்னு எந்த முட்டால் சொல்லிட்டு சுற்றுற? அண்ணாமலை சொன்ன வார்த்தை நான் சொல்லட்டுமா? அண்ணன் சீமான் திமுக எங்களுடைய பங்காளி, உறவு முறை வச்சு நீ கூப்பிடலையா? நடிகை சங்கீதா அவங்க ஸ்டாலினை அங்கிள்னு சொன்னாங்க. என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, மாதிரி ஸ்டாலின் அங்கிளுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ அங்கிளுக்காக ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னு. அவங்களுடைய கூட்டத்தில் தான் அங்கிள் ஸ்டாலின் அவங்க பேசினாங்க. பாராட்டு விழா சார், முதல்வரோட பிறந்தநாள் பாராட்டு விழா. பாராட்டும் பொழுது அங்கிள்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்க. உங்களை விமர்சிக்கும் போது அங்கிள்னு சொன்னால் அப்போ வந்து அங்கிள்னு சொல்லாமல் ஆண்டின்னு சொல்லணுமா? அவர் அப்பான்னு ஒரு பிம்பத்தை வச்சதை, ஸ்டாலின்ற அவர் அந்த அப்பா அப்படின்னு ஒரு பிம்பத்தை வச்சிருந்ததை ஒரே நாளில் உடச்சி விட்டு போயிட்டாப்புல. திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைந்த மாதிரி அனுமதி இல்லாமல் யாரும் வரமாட்டீங்க. அங்கே ஒரு ஆள் அனுமதி இல்லாமல் அங்கே வந்து நின்றுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் காணிச்சிருந்தாப்புல. தெரியுதா? பத்திரிகையாளரா? பத்திரிகை துறையை கேவலப்படுத்தாதீங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நிறைவேற்றது. நீ பார்த்து அறிக்கையில் வரது வேறு விஷயம் சார். தீர்மானம் மாநாட்டில் எங்கே சார் நிறைவேற்றம்? அவர் சொன்னதை நீங்கள் பார்க்கலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீ பார்க்கல. அப்போ எதுவுமே பார்க்காத ஒரு ஆள் கூட உட்காந்து நான் எனக்கு பேசுறது? நீ போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா பண்ண வாங்கிட்டு சொல்லுங்கள் சார். இல்லை தம்பி, நீ உனக்கு தெரியலையே. அவர் சொன்னது தம்பி, அவர் வாயால் சொன்னது. இது அத்தனை நீங்கள் படிங்க. ரெடியா? படியா? இருக்கட்டும் சார். நம்ம அப்போ பார்த்தியா? அப்போ வந்து பார்த்தியா? அப்போ வந்து உனக்கு வந்து அவர் சொன்னதை பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நீ இந்த இடத்துல நெறியாளராக இல்லை. நீ நெறியாளர்னு வச்சுக்க, நீ நேர்மையான சார்பு இல்லாத ஒரு நபராக இருந்திருக்க, வாங்கி படிச்சிருப்பேன். உன் மைண்ட் செட்டில் வேறு மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட்டோட உட்காந்து நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. பெறப்பட்ட தொகையா? ஆனால் ஒரு நெறியாளர் கேள்வி கேட்டார் பாருங்க, அவரு தான் நெறியாளர். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லைக் ஹிம். அந்த நெறியாளர் வந்து கேட்ட கேள்வி கேளுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிற ஒரு 100 முறை கேட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்தேன். தாவேகா மாநாட்டு கூட்டத்தை என்ன நினைக்கிங்க? அப்போ நான் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக ஆதரவு, ஏன்னா அப்போ அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க. திரு சீமான் அவர்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம்லாம் பண்ணார். அந்த இடத்துல விஜயோட பங்களிப்பு என்னன்னு அவர் கேட்டிருக்காரு. சூப்பர். அதிமுகவுக்கு உனக்கு என்ன சம்மதம்? நீ திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் நான் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன்னு சொன்ன போது அதிமுகவுக்கு உனக்கு எதுக்கு சம்பந்தம்? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நபருக்காக நீ ஏன் போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிற? சரி, பிரச்சாரம் பண்ண நீ தான் அடுத்த வாட்டி என்ன பண்ண? நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிருக்கு சமமாக வருவானாடா, எப்படி வருவானாடா விஜயகாந்த் சொன்னது நீ. ரஜினிகாந்தை ஒருமையில் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறீங்க சொன்னது நீ. நான் இன்னும் அவர் மதத்தை குறித்தோ கடவுளை குறித்தோ பேசினதோ நான் கேட்கவே இல்லை தம்பி. எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய 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 விஜய்னு விஜயை பற்றியே பேசுகிறாருன்னா உங்களுக்கு லாஜிக்காக ஒரு விஷயம் யோசிங்க. விஜய 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 விஜயன்னு சொல்ல 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 பின்னாடி லக்ஷ்மி 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 வந்து சேருது. நீங்கள் நான் சொன்னோடனே விஜய லக்ஷ்மி ரெண்டையும் பொறுத்து வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. புரியுதுங்களா?
ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவ். சார், மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டுக்கு போயிருந்தீங்க, பார்த்தேன். அதுவும் இல்லாமல் தலைவர் விஜய் கூட கை கொடுத்ததும் நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மதுரைக்கு வாங்க, அரசியல் மாநாடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா மதுரைக்கு வாங்க, திமுக பிஜேபி அடி எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா மதுரைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வரேன்னு சொல்லலை. ஆனால் நானே சர்ப்ரைஸாக தான் நான் போனதுக்கு பிறகும் தளபதி அவர்கள் உள்ளே வரும்பொழுது அந்த என்ட்ரி கொடுத்துட்டு வரும்போது இப்படி எல்லாத்துக்கும் இப்படி ஹாய் சொல்லிட்டே வந்தார். என்னை பார்த்த உடனே ஹாய் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு அவர் செஞ்ச அந்த ரியாக்ஷனை எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. கிட்டத்தட்ட பல நபர்கள் தொடர்ச்சியாக தாவேகா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எங்களை இப்போ எங்களை மதிக்கலை, எங்களுக்கு பதவி கொடுக்கல, எங்களை அதை பண்ணல இதை பண்ணல, எங்களை கிட்ட சேர்க்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தாவேகாவை இன்னும் இணையலை. கரெக்டுங்களா? தாவேக்கால இணையில் இன்னும் நான் தாவேக்கால இல்லைன்னும் பொழுது, ஆனால் என்னை அவர்கள் மேடை ஏற்றின அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 25 லட்சம் மக்கள் மத்தியில் தளபதி அவர்கள் என்னை மேடை ஏற்றி அந்த இடத்துல என்னை அங்கீகரித்தது என்பது உள்ளபடியே பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது நம்ம தொடர்ச்சியான ஒரு நேர்மையான ஒரு களத்திற்கு பக்கபலமாக நிற்கிறோம், சரியான உழைப்பை போடுறோம்னா அதற்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த இடத்துல இந்த அங்கீகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பொதுச்செயலாளர், கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தருணத்துலையும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் அவர்கள், ஜான் சார், நிர்மல் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சப்போர்ட்டு. அது நமக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்குது அரசியலில். அப்போது எதிரிகளை பந்தாடுவதற்கு இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கணும் பொழுது சும்மாவே அடிப்போம். இனி திமுக என்ன ஆக போகிறீங்களோ தெரியல. நீங்கள் தினமும் யூடியூப்பில் பேசுகிறத திரு விஜய் அவர்கள் கவனிக்கிறவர் என்னவோ அதுவாக கூட இருக்கலாம். இல்லை, மிக சரியாக ஒவ்வொரு பதிவையும் அவர் கவனிக்கிறாரு, பார்க்குறாருன்னு தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. பல நேரங்களில் அதை குறித்து அவர் பேசியிருக்காருன்னு எனக்கு தகவல் சொன்னது மற்றற்ற மகிழ்ச்சி. அப்போது எல்லா சாமானியர்கள் சொல்வது தளபதி விஜய் அவர்கள் இங்கே நடக்கக்கூடிய எதையும் கவனிக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது முற்றிலும் பொய்யான கூற்று தானே. இப்போ நம்ம பேசுகிறது ஒருத்தர் உற்று கவனிக்கிறாருன்னும் பொழுது அதே மாதிரி இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் உற்று கவனிக்கிறாரு. அதில் நீங்கள் அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, வெறும் புசியானது வச்சுட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு, இதெல்லாம் பொதுமக்கள் பொதுவெளியில் நீங்கள் அரசியல் விமர்சகர்னு மற்ற நபர்கள்லாம் பேசுனது, வெறும் புசியானது வச்சு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை அதை கவனித்து அதே வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு ஆனந்தை வச்சு என்ன செஞ்சிருவீங்கன்னு கேட்டீங்க, இதோ செஞ்சுட்டேன் பாடுறான்றார்ல, இது எவ்வளோ பெரிய ஒரு தலைவனுக்கான பண்பு, எதையெல்லாம் கவனிக்கிறாரு, யாரை எந்த இடத்துல அங்கீகரிக்கிறான்னு இருக்கார்ல. இப்போ ஆனந்த் அவர்களை நீங்கள் மட்டுப்படுத்தி பேசியிருந்த இடத்துல பாடுறா செஞ்சாரா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆனந்த் அவர்களை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தளபதி வாயிலேருந்து வருதுன்றது. ஸோ அரசியல் களத்தில் இனி இந்த நகர்வுகள் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை பெருசாக மேடை ஏற்றலை. இரண்டாவது மாநாடு முந்தானத்து மதுரையில் நடந்ததில் நிறைய நிர்வாகிகள் எல்லாம் மேடையில் இருந்ததை எல்லாருமே பார்த்தோம். அடுத்தடுத்து எப்படி சார் போகுது கட்சியில்? இல்லை, இது எல்லா மாவட்ட செயலாளரையும் மேடை ஏற்றிருந்தாங்க. மேடை ஏற்றிருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளரையும் தங்குதடையின்றி எல்லாத்தையும் மேடை ஏற்றி அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னும் பொழுது கட்சி உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னும் பொழுது இதற்கு மேலே அந்த கட்சி நம்மளை எப்படி அங்கீகரித்ததோ அந்த கட்சியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று நம்மளுடைய கருத்தை எடுத்து சென்று யார் நம்மளுடைய எதிரி என்பதை தளபதி பறைசாற்றியிருக்கிறாரோ திமுகவையும் பிஜேபியும் வீழ்த்தக்கூடிய வேலை செய்வதுதான் இனி மாவட்ட செயலாளருடைய ஒவ்வொரு நபருக்குமான பணியாக இருக்கணும் பொழுது இனி உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. நீங்கள் தளபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்பாரான்னு எல்லாம் கேட்டபோது நம்ம பலமுறை நான் சொன்னேன், மதுரை மாநாட்டில் அடி என்பது இடி மாதிரி விழுகுன்னு சொன்னேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம்? அங்கிள் அதெல்லாம் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை, எம்ஜிஆரை கோட் பண்ணது, அண்ணாவை கோட் பண்ணி பேசினது, பிஜேபி அடித்த அடி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டான அடி. அதெல்லாம் சினிமா மாநாடுன்னு தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. யார் பொதுவாக அது சினிமா மாநாடு, சினிமா டைலாக் தான் பேசிட்டு போயிருக்காரு. முதல் மாநாட்டில் பேசினதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும், அதாவது பொதுவான வித்தியாசம் இல்லை. அதாவது தம்பி இங்கே பொதுவான்ற பேரில் பன்றிகளை பற்றி நம்ம எப்பயுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா அதுங்களுக்கு தேவை மலம், அது மந்தையில் சுற்றுற பன்றி, அதுகளை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டாம். அரசியல் களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் முக்கியமாக இங்கே இருக்க எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடிய நபர்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள்லாம் இந்த நகர்வை குறித்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டு அதற்கான எதிர்வினை ஆற்றினாங்களா ஆற்றலையா? அப்போது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இம்பேக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஆனால் வந்து அவர் பேசுனதில் வந்து என்ன சார் அரசியல் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அவங்க சொன்னதில் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் பாணியில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. இதில் எங்கே அரசியல் இருக்குன்றதை அவரையே சொல்லுங்கன்னு தான் அவங்களும் சொல்கிறது. இது எந்த முட்டா பையன் சொன்னான் அப்படி? நான் ஓப்பனாக கேட்குறேன். இந்த வார்த்தையை சொன்ன முட்டா பையன் எவன் எனக்கு சொல்லுங்க. செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி, அப்போது இது எப்படி தெரியுமா இருக்கு? இளவு வீட்டில் கிளவிங்கெல்லாம் கூட்டமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டில் இலை விழுந்துருந்தா ஒரு நாளோட அழுக முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ கவனிச்சிங்களா இல்லையா? ஐயோ அழுகிறாங்க கூட்டமாக பேட்சாக உட்காந்து அழுகிறாங்க. கிட்டத்தட்ட ஊர் கிளவிங்களை மிஞ்சின கிளவிங்களாக தான் இந்த கிளவிகள் அரசியல் இருக்கக்கூடிய இந்த கிளவிகள்லாம் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு பார்வை இருக்கணும் பொழுது, நீ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இது ஒரு வாரத்துக்கு தொடரும் தம்பி. ஒரு வாரத்துக்கு உன்னை ஒப்பாரி வைக்க வச்சாரா இல்லையா? அதுதான் பேசு பொருளாக இருக்கு. பேசும் பொருள் இல்லை, அழுக விட்டுருக்காப்புல, கதற விட்டுருக்காப்புல. நீங்க எந்த அளவுக்கு கதர்னா தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் சொல்றாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தாமையா திமுக கூடிய அத்தனை எம்எல்ஏ எம்பிஸ் இதை பத்தி பேசுனீங்க? தாக்கத்தை ஏற்படுத்தாமலே சம்பந்தமே இல்லாம குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான மாதிரி அண்ணாமலை வர திடீர்னு ஸ்டாலினை பத்தி பேசும்போது அண்ணாமலை உங்களுக்கு என்ன வேலை? அவர் பாஜக மாநில தலைவரா இருந்தவர். யாரா வேணா இரு அண்ணாமலை தம்பி, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. ஆனா ஸ்டாலினை பற்றி விமர்சிக்கும் பொழுது நீயும் மோடியும் என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்கன்னா திமுக ஒரு கட்சியே இருக்காதுன்னு. இப்போ நான் அது வரைக்கும் நான் கழட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நாள் அவர் களத்தில் இருக்காரு சார். அவர் களத்தில் இருக்காரு. கழட்டிட்டு இருக்கியான்னு நான் கேட்டேன். நீ சொன்னது என்ன? டிஎம்கேன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னேன்ல, இதைத்தானே மோடி சொன்னார். இருக்குல்ல, இப்போ உங்களால் இப்போ ஒன்றும் கழட்ட முடியல தானே அர்த்தம்? ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி, அவங்க மாநிலத்தில் பவரில். தம்பி, உன்னால் ஒன்றும் கழட்ட முடியல. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். உன்னால் ஒன்றும் செய்ய முடியல. நீ என்ன வந்து சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நீ வந்து உள்ள ஆஜராகிட்டு இருக்க? அதுவும் வந்து என்ன வார்த்தை சொன்னாப்ல? நம்மள பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை சார். அதான் தம்பி, நான் பேசலாம், நீ பேசக்கூடாதுலாம் சொல்லலை. யாருக்காக பேசினேன், என்ன பேசினேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? அண்ணாமலை என்ன சொன்னாப்ல? அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஒரு கண்ணியமாக பேசணும், ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தின் முதல்வர் அவர் கண்ணியத்தோடு பேசணும். அவர் அங்கிள்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பதிலுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து பூமரங்கள் மாதிரி பேசுனீங்கன்னா அவரோட மனசு புண்படாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானே. அப்போ நாகரிகமாக பேசணும், நாகரிகமாக பேசாட்டி பூம்பர்னு அர்த்தம். அதான் நீ சொல்ல வர. இருங்க, நான் காட்டுறேன். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி குவெஸ்டன். பார்த்து பக்குவமாக பல்லு பற்றாம, இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு தம்பி அண்ணாமலை, நீ சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ எல்லாம் வந்து சாத்தான் வேதம் ஓதுன்னு வாங்கி தெரியுமா? அந்த மாதிரிலாம் ஓதக்கூடாது. நீ அரசியல் நாகரிகத்தோடு முதல்ல நடந்துக்கிட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்களா? நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்களா? பார்த்து பக்குவமாக பல்லு போடாமனா? இதை விட கேவலமாக ஒரு அரசியல் இருக்கக்கூடிய நபர் வந்து பேச முடியுமா? பேசுனியா இல்லையா? இருங்க, இன்னொன்று கேட்குறேன். ஒரு பத்திரிகையாளர் காட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 எடப்பாடி என்னும் தற்கொலைக்கு நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை யாரை சொல்கிற? அவரும் முன்னாள் சிஎம் தம்பி, புரியுதுங்களா? நீ பிஜேபி அதிமுக முதுகில் ஏறி தான் 4 சீட்டு வாங்கினேன், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. தமிழில் அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போயிருக்கோம் அந்த மாதிரி. எங்களுக்கும் சொல்ல தெரியாமலாம் இல்லை. அப்போது நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு மத்தியில் உங்கள் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குல்ல. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே எவ்வளோ பெரிய நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வு ஏற்பட்ட பொழுது நீ என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சுருக்கணும்? சட்டையை கழட்டிட்டு ரோட்டில் வந்து நின்று சாட்டையில் எடுத்து அடிச்சுக்கிறது. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி தான் அடிச்சுக்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவன் பிழப்புக்காக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவர் வழி இல்லாமல். நீ இந்த இடத்துல உட்காந்து ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு நீ இந்த வேலை செய்யலாமா? அப்போ நீங்கள் என்ன சமூகத்துக்கு பெரிய மாற்றத்தில் ஏற்படுத்திட்ட? டிஎம்கே ஃபைலு 1, 2 கொண்டு வந்து வெளியிட்டீங்க. என்ன கழட்டினீங்க இது வரைக்கும் அதை வச்சு? இப்போ என்ன எவ்வளோ கல்லா கட்டினீங்க தெரியுமான்னு சொல்லிடலாம். இப்போ அவர் மீது விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு அவர் மிரட்டி வந்து கல்லா கட்டினாரு அப்படின்ற மாதிரியான பொதுவெளிகளில் அரசியல் விமர்சனம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்றீங்களா சார்? தம்பி, நான் சொல்லலை தம்பி, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், எல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு. அதே போல் தான் அவர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை வச்சு நீ இவர் சம்பாரிச்சுக்கிட்டாரு, சொத்து சேர்த்துக்கிட்டாருன்ட்டு அவங்களுக்கு போய் பதில் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் பாருங்கண்ணா, அண்ணா எழுதி வச்சிங்கன்னா எத்தனை ஓட்டில் ஜெயிக்கிறோம் பாருங்கண்ணா. இந்த மாநாட்டில் வந்து ரொம்ப கவனம் ஈர்த்த வார்த்தை வந்து அந்த அங்கிள்.
இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, முதல் மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் நம்ம வந்து கண்ணியத்தோடு நடந்துக்கணும், எல்லாருமே வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது, பிரச்சாரத்துலேயும் சரி எல்லாமே நம்ம கண்ணியத்தோடு நடந்துக்கணும்னு சொன்ன விஜய் அவர்களே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு அங்கிள்ன்ற கோட் பண்ணுறது தான் வந்து இங்கே ஒரு முரண் இருக்கு. என்ன முரண்? இவர் வந்து கண்ணியத்தை தவறிட்டாரோன்ற அந்த முரண் இருக்கே சார். சரி, காந்தி என்னன்னு சொல்லுவீங்க? தேசப்பிதா, தேசத்தந்தை, தாத்தா காந்தி, மகாத்மா காந்தி. தாத்தா காந்தின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குமா, சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லுங்க. நேரு என்னன்னு சொல்லுவீங்க? மாமா. நேரு மாமா குழந்தைகளுக்கு. நேரு மாமா தானே. இப்போ மாமான்னு சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு கண்ணிய குறைவான வார்த்தைன்னு எந்த முட்டாள் சொல்லிட்டு சுத்துற? இது எப்படி எனக்கு புரியல தம்பி. காந்தி, தாத்தா காந்தி, மாமா நேரு சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மாமான்ற வார்த்தையை பயன்படுத்தினதெல்லாம் கண்ணிய குறைவுன்னு சொல்லி நீங்கள் அண்ணாமலையிலேருந்து எல்லா நபரும் சொல்கிற. அண்ணாமலை சொன்ன வார்த்தை நான் சொல்லட்டுமா? அண்ணன் சீமான், திமுக எங்களுடைய பங்காளி, உறவு முறை வச்சு நீ கூப்பிடலையா? கூப்பிட்டேல. இன்னொன்று சங்கீதா, யார்? கிறிஸ்டின் ஒரு பாடகர் இருக்கா தெரியுமா? அந்த பாடகருடைய மனைவி நடிகை சங்கீதா, அவங்க ஸ்டாலினை அங்கிள்னு சொன்னாங்க. இதே வார்த்தையை அவங்க அங்கிள்னு சொல்லும் போது எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்த அன்னைக்கு கெட்ட வார்த்தையை தெரியல. இன்னைக்கு விஜய் சொன்ன உடனே உனக்கு கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுன்னா நீ வேற மாதிரி யோசிச்சு பார்க்குற மாமான உடனே. ஏன் நான் பொய்யா சொல்கிறேன்? அரசியல் மேடை சார், அரசியல் மாநாடு இது மேடை. இப்போ தம்பி இதை பாரு, காட்டுறேன் பாரு. அரசியல் மேடை. திமுக மேடையில் ஏறி பேசுகிறாங்க சங்கீதா, எங்கேயோ பேசல, அவங்க மேடையில் ஏறி பேசி அவங்க அங்கிள்னு சொல்லும் போது எவ்வளோ ஆரவாரம் பண்ணி கை தட்டுறாங்க பாருங்க. என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, மாதிரி ஸ்டாலின் அங்கிளுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ அங்கிளுக்காக ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே, ஸ்டாலின் அங்கிள் வராங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னாரு. சே அம்மா, அவர் பார்க்க எப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது, எவ்வளவு ஸ்லிம்மா எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க. நான் தாத்தான்லாம் அவரை கூப்பிட மாட்டேன், நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னா. இதுல எத்தனை அங்கிள் வந்து தெரியுமா உங்களுக்கு சார்? அவங்க வந்து ஒரு கட்சிக்கு தலைவர் இல்லை சார். அவங்க தம்பி ஒரு விஷயம் புரியலையா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு லாஜிக்கே புரியல. எல்லாருக்கும் ஒரு மோசமான இங்க ஒரு மனநிலை இருக்கு. யாரெல்லாம் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க இப்போ தளபதி விஜய் அவர்கள் அங்கிள்னு சொல்லாமல் ஆன்டின்னு சொல்லியிருந்தா தான் தப்பு. அவங்க ஒரு வீடியோ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, உள்வாங்க. அங்கிள்னு சொல்லாமல் ஆன்டின்னு சொல்லியிருந்தா தான் தப்பு. கரெக்டா? என்ன ஆன்டி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தப்பு. ஏன்னா ஆன்டி இண்டியன்னு சொல்கிறது யார்? ராஜா தான் சொல்லிட்டு சுற்றுவார். நம்ம அப்படி சொல்லலை, அங்கிள் தானே சொன்னார். உறவு முறை வைத்து நீங்கள் பேசும் பொழுது இப்போ சரி, டிஆர் பாலுவை வந்து உதயநிதி எப்படி கூப்பிடுவார் தெரியுமா உங்களுக்கு? எப்படி கூப்பிடுவார்? மாமான்னு கூப்பிடுவார். மாமான் தானே கூப்பிடுவார். அவர் எங்கேயுமே வந்து அமைச்சர் பாலுன்னெலாம் சொன்னது கிடையாது. அவர் மாமான்னு. எப்பா இது என்னப்பா அது? கூட்டத்தில் போனால் திமுகவின் பொருளாளர் திரு மாமா டிஆர் பாலு பல இடத்துல மாமா பாலு அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. உதயநிதி அரசியல் மேடைகளில் மாமா பாலுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ஆதாரம் தரேன், புரியுதுங்களா? ஏன்டா நீங்கள் எல்லாரும் உறவு முறை வச்சு மாமான்னு சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் மாமான்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னா நீங்கள் லாஜிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் அங்கிள்னு சொல்லாமல் ஆன்டின்னு சொல்லியிருந்தா தான் நீங்கள் வருத்தப்படணும். அங்கிள்னு சொல்லும்போது நீங்கள் வருத்தப்படுற எடுத்துக்கிட்டு போங்க. இயல்பாக நீங்கள் கடந்து போக வேண்டிய விஷயம். ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்து திமுகவோடு அவங்களோட தந்தைக்கும் எல்லாத்துக்கும் நெருக்கமானதெல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இருந்தே கலைஞரோட இருக்க காலத்துலேருந்து எஸ்எஸ்சி அவர்கள் போகிறது வரதெல்லாம் உண்டு. அப்போ இருந்தே ஸ்டாலின் அவர்களை வந்து விஜய் அவர்கள் அங்கிள்னு கூட கூப்பிட்டு பழகிருக்கலாம். அது இல்லைன்னு அவர்லங்க மறுப்பு தனிப்பட்ட முறையில் கூப்பிடலாம் சார். அது மேடை சார், மாநாடு சார். அது இப்போ நான் எவிடன்ஸ் பொறுப்புல இல்லைன்னா பரவாயில்ல, அவர் முதல்வர். தம்பி இப்போ உனக்கு எவிடன்ஸ் காமிச்சேன்ல, சங்கீதா எந்த மேடையில் பேசினாங்க சொல்லுங்க. நீங்க திமுக மேடை சார். திமுக மேடையில் நான் சொல்றது உள்வாங்க. திமுக மேடையில் அவங்களுடைய கூட்டத்தில் தான் அங்கிள் ஸ்டாலின் அவங்க பேசினாங்க. பாராட்டு விழா சார், முதல்வரோட பிறந்தநாள் பாராட்டு விழா. அது பாராட்டும் பொழுது அங்கிள்னு சொல்ல ஏற்றுக்கிறீங்க. உங்களை விமர்சிக்கும் போது அங்கிள்னு சொன்னால் அப்போ வந்து அங்கிள்னு சொல்லாமல் ஆன்டின்னு சொல்லணுமா? என்னையா எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. அங்கிள் ஸ்டாலின் சொல்லாமல் மச்சான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கண்டனத்துக்குரியது. நானுமே ஏற்க மாட்டேன், யாருமே ஏற்க மாட்டோம். மரியாதையாக அங்கிள்ன்ற வார்த்தை, ஏன்டா நீங்கள் அங்கிள்ன்ற வார்த்தை ஏன் இப்படி கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சுருக்கீங்க? நீங்கள் அவர் அங்கிள் தான் சொன்னார், நீங்கள் எல்லோரும் தமிழில் மாமான்னு யோசிக்கிறீங்க. மாமான்னு யோசிச்சோம் நீ பண்ண பரவாயில்ல, என்ன மாமான்னு யோசிக்கிற நீ? ஏன் உனக்கு குறுக்கு புத்தி அப்படி போகுது? அவர் ரொம்ப நாகரிகமாக அங்கிள் ஸ்டாலின் அவர்களே வாட் அங்கிள். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அவர் அப்பான்னு ஒரு பிம்பத்தை வச்சதை ஸ்டாலின்ற அவர் அந்த அப்பா அப்படின்னு ஒரு பிம்பத்தை வச்சிருந்ததை ஒரே நாளில் உடச்சி விட்டு போயிட்டாப்புல. ஏற்கனவே எடுப்படல சார், அது வேறு விஷயம். எடுப்படல தம்பி, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா?
அப்பான்னு ஒரு ஆப்னு ஒன்று சொல்லி ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. அப்பான்னு ஒரு ஆப்பு பள்ளி கல்வித்துறை அவர் ஆரம்பித்து வச்சார். அப்போது இவ்வளோலாம் செஞ்சதை ஒரு நொடியில் தகர்த்து எறிஞ்சிட்டார். அப்போது இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்னத்தை சொன்னார், தீர்க்கமாக உங்களை எப்படி எதிர்க்கிறாரு, எந்த அளவுக்கு அடிக்கிறாரு, தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது தமிழ்நாடு எப்படி ஒட்டுன்னு கேட்டும் பொழுது, அப்போது அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நூக்கன் கார்னரை பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறாரு. ஒரு ஆனந்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்க, ஒரு புஷியானதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டீங்க. இதை பார், அவரை வச்சு தான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். அவருக்கும் அங்கீகாரம் கொடுத்தாரு. எங்களால் ஒரு ஆளை வச்சே இவ்வளோ பெரிய மாநாடை கூட்ட முடியும் பொழுது கோடி பேர் இருக்காண்டா என் கூட, நான் செய்ய நினச்சா எவ்வளோ செய்ய முடியுன்றது தான் அதுக்கான அர்த்தம். இதை புரிஞ்சிக்காமல் அங்கிள்னு சொல்லிட்டாருன்னா எல்லாருக்கும் நீங்கள் கற்பிக்கிறது என்ன, மாமா நேருன்னு கற்பிக்கிறீங்க. கரெக்டாக குழந்தைங்க எல்லாத்துக்கும் அது தப்புன்னா அப்போ அது தப்பா? அப்போ திரு விஜய் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் மாமா ஸ்டாலின்ற மாதிரி தான் கற்பிக்கிறாரு இதுக்கப்புறம் வரப்போகிற இளைஞர்களுக்கு. அப்படிதான் அங்கிள்னு அவர் இப்போது நான் தான் திரும்ப சொல்லிட்டேன். சீமான் எல்லாத்தையும் உறவு முறை வச்சு கூப்பிட்டாரா இல்லையா? சொல்லுங்கள். இது என் அப்பா, இது என் சித்தப்பா, யாரோ எடப்பாடி அவர்களை இது என் மாமா, இது என் தம்பி, இது என் அண்ணன், அவர் உறமுறை வச்சு கூப்பிட்றாரு. திமுக மேடையிலே நின்று இவர் அங்கிள்னு சொல்லி சங்கீதா அவர்கள் பேசுகிறாங்க. நடிகை சங்கீதா அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அதை ஏற்றுக்கிறீங்க, புரியுதுங்களா? பிஜேபி கூட போயிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ண தீம் பார்ட்னர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு, என் அண்ணன் அவர், இது என் பங்காளி. எப்பா 1000 பேர். எப்போ அதே மாதிரி உதயநிதி மாமா பாலு இப்படி தான் பொதுமேடையில் பேசுவார். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் உறவு முறை வச்சு கூப்பிட்றீங்க. ஒரு முறை உங்களை உறவாக கூப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைனாக்கா, தமிழ்நாட்டில் இவ்வளோ மாமாக்கள் இருந்து கொண்டு இவ்வளவு உரிமையாக கோச்சிட்டு சண்டை போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தம்பி. நான் நினச்சேன் ஏதோ ஒரு மாமா இருப்பீங்க, நான் இவ்வளோ மாமாக்கள் இவ்வளோ உரிமையாக கோச்சிட்டு சண்டை போடுறீங்க பார்த்தீங்களா? இந்த உறவு நல்லா இருக்குது, நமக்குள்ளே உறவு அழகாக இருக்கட்டுமே. அரசியல் கலந்தானே வேறு அது வேறையாக இருந்துக்கிட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த சேரு பேரிகேட்ஸ் இது எல்லாமே உடச்சி நாசமாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் ரொம்ப கண்ணியமாக நாகரிகத்தோடு நடந்துக்கிட்டேன்றது தான் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே சார். என்ன பண்ணாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸில், சேர்லாம் உடஞ்சி போய் கிடந்துச்சு, லைட்டு உடஞ்சிருந்துச்சு, ஒரு டிசிப்ளினே இல்லையே சார் கடைசியாக போனப்போ. இதை சொல்கிற நீங்கள் 5 நபர்களோட ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க சேர் கொடுக்கறதுக்கு. திமுக அழுத்தம் கொடுத்தது. ஆதவர்ஜன் ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்போ 4 டீமை சேர் கொடுக்க விடாமல் தடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா சார்? நான் கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லை. உடஞ்சதை பற்றி தான் சார். நான் உடஞ்சது தம்பி, நீ ஒன்று பேசும்போது இதை சம்மந்தப்பட்ட இன்னொன்று நீ பேசி தான் கடந்து போகணும். நீங்கள் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்குறீங்க. வந்திருந்தது 25 லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில், அந்த கூட்ட நெரிசலில் உங்களுக்கு தள்ளுமுள் ஏற்பட்டு தளபதி விஜய் பேசும் பொழுது எத்தனை நபர்கள் இந்த ரேம்புக்கு மேலே வந்தாங்க, நெருக்கி வந்தார்கள்னு அப்போ நெருக்கி வரும்பொழுது கூட்ட நெரிசலில் சேர் உடையிறதுன்றதுலாம் சாதாரண விஷயம். புரிஞ்சுங்களா? உங்களை மாதிரி மாநாட்டில் பீரை வச்சு நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணல. இங்கே நடந்துச்சு சார். உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எங்கே நிறைய பேர் மாநாடு அந்த கொடியை கழுத்தில் போட்டுட்டு ஒரு பக்கம் மது அருந்திட்டு இருந்த காட்சிகளும் நியூஸில் காட்டினாங்க. அவன் எல்லாம் நான் சொல்கிறேன் திமுக காரன்ட்டு, நீ கொடி துண்டை போட்டு உட்காந்துருக்க, இல்லைன்னு மறுத்துட்டு போ பார்ப்போம். எப்படி சார் சொன்னீங்க? நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. நீ ப்ரூவ் பண்ணுங்க. அவன் எல்லாமே நீ அங்கே தான் ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்லீப்பர்ஸ் இல்லை சார் அவங்களாம். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் இங்கே உள்ளே புகுத்தி கட்சிக்காரங்க எல்லாமே சேர்ந்து கடைகள் எல்லாம் போட்டு கடைகளுக்கு வசூல் பண்ணுறது. போய் கடையில் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்கும்போது கட்சிக்காரன் வசூல் பண்ணல, லோக்கல் உள்ள அவன் வசூல் பண்ணுறான். இதில் உனக்கு தம்பி ஒரு வீட்டுக்கு அழைப்பு இருந்தாலும் நீங்கள் போவீங்க, அலையாக இருந்தாலே யாராவது போவாங்களா? திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி நுழையிறது யார் நுழைவா? நாய் தான் நுழையும். சொல்லுங்கள், மனுஷன் வருவானா? திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி அனுமதி இல்லாமல் யாரும் வரமாட்டீங்க. அங்கே ஒரு ஆள் அனுமதியே இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் காணிச்சிருந்தாப்புல தெரியுதா? பத்திரிகையாளரா? பத்திரிக்கை துறையை கேவலப்படுத்தாதீங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அவர் யாருன்னு தெரியும். அவர் ஒரு மாமா தான்ப்பா, உறவு முறையில் சொல்கிறேன்ப்பா. நாங்களாம் ரத்த சொந்தம்ப்பா. மாமா முக்தார் தான் சொல்கிறேன். அவர் ஒரு மாமா தான். உனக்கு அங்கே என்ன வேலை? ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி சேகரிக்க. உன்னை கூப்பிடவே இல்லைடா, நீ ஏன் வந்த? உன்னை கூப்பிடலையே. அனைவரும் வாரியர் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. முக்தார் வார்னு கூப்பிடவே இல்லையே. உனக்கு இப்போ தம்பி அனைவரும் வாரினா அப்போ ஸ்டாலின் ஏன் வரல? உதயநிதி ஏன் வரல? அவங்க இஷ்டம் சார். அண்ணாமலை வராரு. நீங்கள் பொதுவாக அனைவரும் வாரியர்னு சொல்லிட்டு அனைவரும் வாரியர்னு கூப்பிட்டது நான் எங்கள் நபர்களை எங்கள் மக்களை கூப்பிட்டேன். உன்னை நான் கூப்பிடல. நீ உன்னுடைய வேலை என்னன்னு தெரியும். விஜய்க்கு எதிராக போடுவது, அந்த ஆள் மேலே வழக்கு இருக்குது. அவதூறாக இல்லாத ஃபோட்டோவை சித்தரித்து போட்டதுக்காக அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நீ பொழப்படுத்து போய் எவங்கிட்டயோ வாங்கி தின்னுட்டு இதே வேலையாக சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்கிற. கரெக்டா? உன்னை யார் அங்கே கூப்பிட்டா? உன்னை யார் அப்படி கேவலப்பட சொன்னா? உங்கள் ஊடகத்தில் உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. போதும் தம்பி போங்க போ. அந்த ஆள்கிட்ட கோவத்து கட்டுற. ஏன் உனக்கு ஏன் அந்த பொழப்பு? தண்ணி வந்துகிட்டு இருக்க டேப்பில் தண்ணி வரலன்னு காட்டுறது. இப்போது புரிஞ்சுங்களா? இப்போ முழுக்க நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும்
தளபதி விஜய் அவர்கள் அவர் பேசின பேச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, எத்தனை நபருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது, எத்தனை கட்சி நபர்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க, கிளவி ஒப்பாரி வைக்கிற மாதிரி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அழுதுட்டு கிடக்குறானுங்க. ஒரு கட்சி அழுகல தம்பி, ஒட்டு மொத்தமாக இங்கே பல கட்சிகள் அழுது கொண்டு இருக்கிறது. அதற்காக சம்மந்தம் இல்லாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இங்கே வந்து உட்காந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம இதை பற்றி பேசவே இல்லை. இவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் வெறும் நெகட்டிவான கொஸ்டின்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பொழுது, அப்போது தாக்கத்தை ஏற்படுத்தியதை தவிர்த்து விட்டு இப்படி பேச சொல்லி உங்கள்கிட்ட சொன்னது யார்? ஆக்சுவலாக நடந்தது என்ன? எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு? எந்த விஷயத்த பேசினார்? நேஷனல் மீடியா வரைக்கும் எடுத்து போட்டு அங்கிள் ஸ்டாலின் சொன்ன விஷயத்த போட்டதாக இருக்கட்டும், அவர் கேட்ட கேள்வி என்ன? நீங்கள் அங்கிள் ஸ்டாலின்றதை மட்டும் பிடிச்சிட்டிங்களே, அங்கிள் இந்த சத்தம் கேட்குதா, இந்த மக்கள் சொல்கிறாங்க நீ நல்லது செய்யலைன்னு சொல்லி இந்த சத்தம் கேட்குதான்னு சொல்கிறாரு. நீ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போகணும், நான் எல்லார் வீட்டுகளையும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. த லைன் இஸ் ஆல்வேஸ் த லைன்னு சொல்கிறாரு. கரெக்டுங்களா? நாங்கள் வேட்டையாட வரியில் வரும் பொழுது செத்த பிணங்களையோ கெட்டுப்போன பொருட்களையோ தொடுவது இல்லை. யாரை மீன் பண்ணுறாரு, எதை மீன் பண்ணுறாரு உங்களை புரிஞ்சுக்கணும். சினிமாவில் மார்க்கெட் போயிட்டு நான் வரல. எப்படி? சினிமாவில் மார்க்கெட் போயிட்டு வரல, உச்சபட்ச மார்க்கெட்டில் இருக்கும்போது வரேன். நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க. நீங்கள் தான் மார்க்கெட் இல்லையா? இல்லை சார், இதுக்கப்புறம் அவருக்கு மார்க்கெட் இல்லைன்ற பேச்சும் இருக்குது. லாங் டேர்மில் யோசிக்கும் போது சார், லாங் டேர்மில் யோசிக்கும் போது அவரும் ஒரு கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வராரு. இப்போ இதுதான் அவரோட பீக். ஏன்னா ஒருத்தவங்க பீக்லேயே இருக்க முடியாது, இறங்க தான் செய்யும், கிராஃபில் இறங்க தான் செய்யும். அந்த கிராஃப் இறங்க போது அது வந்து ஒரு சுதாரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ இருந்து உனக்கு இவ்வளோ அறிவு வந்துச்சு? இல்லை இவ்வளோ புச்சல்தனம் பயங்கரமாக பேசுகிற? இப்போ உனக்கு கமெண்ட்டை பயில் போடுவாங்க, நீ பாரு, சத்தியமாக போடுவானுங்க. அவருக்கு பீக்கில் இருக்காரா இல்லையா? சார் இப்போ பீக்கில் இருக்காரு சார். அதை தனப்பா அவரும் சொன்னார். இப்போ நீ என்னமோ வந்து நான் தான் சொல்கிறேன், லாங் டேர்ம் நான் சொல்கிறேன், லாங் இன்னைக்கு சொல்லலை, லாங் டேர்ம். சரி, நீ எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருப்ப? லாங் டேர்ம் இத்தனை தேதி வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லு. நீ சொல்லிவிட்டு எனக்கு லாங் டேர்மில் நீ சொல்லு, உன்னை பற்றி யோசிச்சு நீ உன்னை பற்றியே சொல்லு. இங்கே லாங் டேர்ம்ன்றது கிடையாது. இப்போ போயிட்டு இருக்க களத்தில் யார் உச்சத்தில் இருக்கிறோம் அதுதான் கணக்கு. லாங் டேர்ம்னா அடுத்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் பயங்கரமாக உச்சத்தில் இருப்பாரா? சொல்லு, நீ ஆக்டிவாக இருப்பாரா? அதுதான் சார் நீங்களே சொல்கிறீங்க, யாருமே இருக்க முடியாது சார். ஆனால் இப்போ நான் இருக்கிறேன்ல, இருக்கும்போது நான் வரேன் களத்துக்கு, நீ வந்தையா அப்படின்னு கேட்குறேன். உனக்கு சினிமாவில் இயக்குனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, படம் தயாரிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இல்லை, பொழப்பத்து போய் எங்கெங்கேயோ முடிச்சுட்டு கடைசி இங்கே வந்து நிற்கிற. நான் அப்படி வரலன்றாரு. புரியுதா உங்களுக்கு? வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஓகே சார். அப்புறம் வந்து சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ கேள்வி என்கிட்ட கேட்டிங்களே, தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் பேசினது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில்? சொல்லுங்கள். ஏற்படுத்திருக்கா? கவனத்தை ஈர்த்திருக்கு சார். அதிர்வலை ஏற்படல. என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, நான் வந்து ஒரு நெறியாளராக நான் என்னோட கருத்தை நான் இங்கே சொல்ல வரும்ல, ஒரு வந்து கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக பப்ளிக்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எங்கே அரசியல் பேசினார்ன்றது தான் முன்வைக்காங்க. ரசிகர்களை தவிர, விஜய் ரசிகர்களை தவிர்த்துருங்க, நான் வந்து மக்களை சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? அங்கே எங்கே அரசியல் பேசினாரு என்ன? இல்லை சார், ஒரு நான் சொல்லிடுறேன் சார், நான் ஒரே ஒரு சொல்றேன். ஒரு மாநாட்டில் வந்து தீர்மானம்ன்றது ரொம்ப முக்கியம். தீர்மானத்தை பற்றி தான் செய்திகள்லையோ விவாதிக்கப்படும். அது எங்க சார் தீர்மானமே நிறைவேற்று? 6 தீர்மானம் நிறைவேற்றது நீ பார்க்கல. அது வந்து அறிக்கையில் வர்றது வேற விஷயம் சார். தீர்மானம் மாநாட்டில் எங்கே சார் நிறைவேற்ற? அவர் சொன்னது நீங்கள் பார்க்கலையா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீ பார்க்கல. அப்போ எதுவுமே பார்க்காத ஒரு ஆள் கூட உட்காந்து நான் என்னத்தை பேசுறது? நீ போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா பண்ணுவோம் இன்டர்வியூ. சொல்லுங்கள் சார். இல்லை தம்பி, நீ உனக்கு தெரியலையே 6 தீர்மானம் ஆமாம் சார்னு உனக்கு வரல வார்த்தை. அப்போ தெரியல. விஜய் தான் சொன்னார், அவர் வாயால் தான் சொன்னார். என்னன்னு சொல்லுங்க சார். தெரியலையே, உனக்கு தெரியலையே, அப்போ நான் ஏன் சொல்லணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அரசியல் புரிதல் இல்லாமல் உண்மை நபர்களுக்கு தெரியல. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ அரசியல் புரிதல் இல்லாத நபர்கள் விமர்சனம் பண்ணுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அரசியல் புரிதலோடு ஒரு கேள்வியை அணுகிறாங்கனாக்கா அது எந்த தலைவர், நீங்கள் ஒரு கோட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ சீமான் சொன்னதை கோட் பண்ணி பேசணும். அது சீமான் இன்னும் கோட் பண்ணி பேசல. அண்ணாமலை சொன்னதை கோட் பண்ணி பேசணும். சீமான் சொன்னதை கோட் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் சொன்னதை கோட் பண்ணி கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பொதுவாக யாரோ நான் சொன்ன பாருங்க, கூட்டத்தில் மந்தையில் வந்து பன்றிகள் கத்தி கொண்டே இருக்கும், அதுகளுக்கு தேவை மலம். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லக்கூடாது அவசியம் நமக்கு இல்லை தம்பி. நீங்கள் இப்போ இவர் இந்த பதிலை சொல்லியிருக்காரு, மூர்த்தி மீது விமர்சனம் வச்சாரு, ஆதவர்ஜின் அடிச்சாரா, அதுக்கு அவர் பதில் விமர்சனம் கொடுத்தாரு. இதை பற்றி கேளுங்க, நம்ம பேசுவோம். இப்போ சீமானை பற்றி நீங்கள் வருவோமே, தீர்மானம் பற்றி சொல்லுங்கள். தீர்மானம் 6 தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு தம்பி, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்களும் சொல்லுங்கள் சார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தம்பி, உங்களுக்கு அரசியலே தெரியல. தீர்மானம் எதுவும் சொல்லலை சார். தீர்மானம் சொன்னது எல்லாருக்கும் தெரியும் தம்பி, நீங்கள் போய் பாருங்கள். அரசியலில் 6 தீர்மானங்கள் அவர் அங்கே பேசும்போது நிறைவேற்றினாரு, போய் பாருங்க. தீர்மானம் 1, தீர்மானம் 2 எங்கே சார் சொன்னாங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். இந்தா படி இதை சார். நான் இது அவர் அறிக்கையை நான் கேட்கல சார், நான் அறிக்கையை பற்றி நான் கேட்க. அவர் சொன்னது தம்பி, அவர் வாயால் சொன்னது இதான். நீங்கள் படிங்க. ரெடியா? படியா?
இருக்கட்டும் சார், நம்ம அப்போ பார்த்தியா, விவாதிப்போம் சார். அப்போ வந்து பார்த்தியா, அப்போ வந்து உனக்கு வந்து அவர் சொன்னதை பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நீ ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட, நான் அதை தான் கேட்கணும், இதை தான் கேட்க போகிறேன்ட்டு. அப்போ நான் என்ன செய்யறது? அப்போ நீ இந்த இடத்துல நெறியாளராக இல்லை. நீ நெறியாளர்னு வச்சுக்கேன், நீ நேர்மையான சார்பு இல்லாத ஒரு நபராக இருந்திருக்க, வாங்கி படிச்சிருப்பேன். உன் மைண்ட் செட்டில் வேறு மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட்டோட உட்காந்து நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. பெறப்பட்ட தொகையா? இல்லை தம்பி, நீ நெறியாளம் தான் படிச்சிருக்கணுமே தம்பி. நீ அந்த செட்லேயே இல்லையே தம்பி. எனக்கு நீ அந்த மாதிரி பேசலை என்கிட்ட. நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், வாங்கி மக்கள்கிட்ட வைக்க போகிறோம், மக்கள் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் கேட்டதுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டேன், படிக்க மாட்டேன்ட்டீங்க, வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நெக்ஸ்ட்டு வாங்க, அடுத்து போவோம். அண்ணன் சீமான் கூட தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கிறாரு, கேளுங்க. அது அப்போ அவர்லாம் வந்து மாநாடு நடக்கும்போது அதை பற்றி பேசினார். ஆனால் மாநாட்டுக்கு முத நாள் பேசுகிறாரு, மாநாட்டு அன்னைக்கு வந்து உட்காந்து பேசுகிறாரு. அப்படியாவது நம்ம பேசும் பொருளாக வருவோமோ நினச்சாங்க. ஆனால் ஒரு நெறியாளர் கேள்வி கேட்டார் பாருங்க, அவர் தான் நெறியாளர். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லைக் ஹிம். அந்த நெறியாளர் வந்து கேட்ட கேள்வி கேளுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிற, ஒரு 100 முறை கேட்டு கேட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்தேன். மாநாட்டு கூட்டத்தை என்ன நினைக்கீங்க? அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு ஒன்று செத்துட்டாப்ல. சீமான் வந்து அது வந்து அப்படின்ட்டு சரியான அடி. கேள்வி இப்படி இருக்கணும், யதார்த்தமாக அங்கே நடந்த விஷயத்த கேள்வியாக கேட்டார் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நெறியாளரோட வேலை. அவர் கேட்டார். இப்போ சீமான் என்ன பதில் சொன்னார் நினச்சிங்க? திரு விஜய் அவர்கள் வந்து மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தியே பேசுகிறாரு. அதே மாதிரி நேற்று சீமான் ஒன்று கேட்டிருக்காரு. என்னன்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் நான் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன், இங்கே விஜய் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாப்லையா சீமானு? 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக ஆதரவு, ஏன்னா அப்போ அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க. திரு சீமான் அவர்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம்லாம் பண்ணார். அந்த இடத்துல விஜயோட பங்களிப்பு என்னன்னு அவர் கேட்டிருக்காரு. சூப்பர். அதிமுகவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு நொன்னே சீமான், சொல்லுங்க. நீ திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் நான் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன்னு சொன்ன பொழுது அதிமுகவுக்கு உனக்கு எதுக்கு சம்பந்தம்? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நபருக்காக நீ ஏன் போய் பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்கிற. சரி, பிரச்சாரம் பண்ண நீ தான் அடுத்த வாட்டி என்ன பண்ண? நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிருக்கு சமமாக வருவானாடா, எப்படி வருவானாடா விஜயகாந்த் சொன்னது நீ. ரஜினிகாந்தை ஒருமையில் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறீங்க சொன்னது நீ. நான் இன்னும் அவர் மதத்தை குறித்தோ கடவுளை குறித்தோ பேசினதெல்லாம் நான் கேட்கவே இல்லை தம்பி. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய 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 விஜய்னு விஜயை பற்றியே பேசுகிறாருன்னா உங்களுக்கு லாஜிக்காக ஒரு விஷயம் யோசிங்க. விஜய 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 விஜயன்னு சொல்ல 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 பின்னாடி லக்ஷ்மி 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 வந்து சேருது. நீங்கள் நான் சொன்னோடனே விஜய லக்ஷ்மி ரெண்டையும் பொறுத்து வேறு எதையும் யோசிக்கக்கூடாது, புரியுதுங்களா? இவர் விஜய 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 பேச பேச லக்ஷ்மி லக்ஷ்மின்னு வரதுனால விஜயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் பார்க்குறவங்களுக்கு விஜயலட்சுமின்னு தான் தெரியுதே தவிர நீ விஜய் எதிர்க்கன்னு தெரியல. ஏன்னா நீ உன்னுடைய தவறான சிந்தனை, எங்கே லக்ஷ்மியை வாங்கிட்டு எங்கே பேசுகிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது அண்ணே விஜய லக்ஷ்மிக்காக பேசாமல் களத்தில் மக்களுக்காக பேசுங்க. முடியலை, சமாளிக்க முடியல அவரால். அப்போது இலக்கு என்பது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. எனக்கு உனக்கு தான் போட்டி. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனைக்கான விஷயத்துக்கு ஒரு மாறுதல் வேணும். எனக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், இது தனித்தனியாக பண்ணுறதில்ல. ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஆட்சி, திமுக ஆட்சி. இதை வீழ்த்துவது தான் உன்னை தான் அடிக்க போகிறேன். 10 பேர் குறுக்க எவன் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடைக்காது. ஏன்னா நான் வேட்டையாடணும் வெளியே வந்தால் என்னோட பெரிய மிருகங்களை தான் நான் வேட்டையாடணும் முடிவு போட்டேன். செத்து போனதான் நான் வேட்டையாடுவது என் பழக்கம் கிடையாது, தொடுவதோ உண்ணுவதோ என் பழக்கம் கிடையாதுன்றாரு. களத்தில் செத்து போய் பல பேர் நிற்கிற பேர் முட்டு கொடுத்துட்டு உன்னை பற்றிலாம் எனக்கு அக்கறையே இல்லைன்றாரு. ரொம்ப சிம்பிளாக, புரிஞ்சுங்களா? அப்போ அந்த நபர்களை தவிர்த்து விட்டு யார் அடிக்கணுமோ அடிக்கணும் பொழுது யுவர் கௌசிக், அவ்வளோதான். மாநாட்டில் நடந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்து நிகழ்வுகளில் சந்திப்போம், பேசுவோம். இதே மாதிரி டிஸ்கஷன் நிறைய பண்ணலாம். நன்றி சார். நன்றி தம்பி.